ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான வாழைத்தண்டு மோர் குழம்பு. இது கிடைக்கும்போது நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் 1/4 கிலோ வாழைத்தண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டு மோர் கலந்த தண்ணியில் போட்டிருக்கேன். அப்படின்னா தான் நல்லா வெள்ளையாக இருக்கும், இல்லைன்னா கருத்துரும் இந்த வாழைத்தண்டு. இப்போ அந்த தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சமாக, அதாவது மூழ்கின அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வரட்டு. அது இருக்கட்டு. இப்போ ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிடுவோம். ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சியை நான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பை ஊற போட்டும் சேர்த்துக்கலாம். நான் பொட்டுக்கடலை தான் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 3-4 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருங்க. நான் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு பக்கத்தில் வச்சுருவோம். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்துருவோம். வாழைத்தண்டு வெந்திருக்கான்னு பார்க்கணும். நல்லா வெந்திருக்கணும். அப்படின்னா தான் இந்த மோர் குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை போட்டுருவோம். தேங்காய் மசாலா நல்லா அரைப்பட்டிருக்கணும், நல்லா நைஸாட்டு அரைச்சிருக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரை அலசி ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுருங்க. அதிகமாக தண்ணி விட வேண்டாம். நம்ம என்னமோ மோர் விட போகிறோம். இப்போ நல்லா கொதி வரட்டு. இதில் உள்ள பச்சை வாசனை போகணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் பார்த்துருங்க. உடனே இருக்க ஆரம்பித்தோம். நம்ம பொட்டுக்கடலை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ தேவையான அளவு உப்பை போட்டுருங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். முந்தியும் வாழைத்தண்டுக்கு போட்டிருந்தோம் வேக வைக்கும்போது. இப்போ கருவேப்பிலையை போட்டு நல்லா கிளறி வச்சு அடுப்பிலே சிம்மிலே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு 1/2 கப்பு தயிரை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கடைஞ்சி வச்சிடணும். பாருங்கள், நல்லா கடைஞ்சி நம்ம அந்த வாழைத்தண்டு குழம்புல விட்டுறணும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு விடுங்க. ஒரு 30 செகண்டு கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதுக்கு மேலேயும் 2 கருவேப்பிலை போடணும்னா போட்டுவிடுங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் 1 டீஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்கும் அந்த எண்ணெய் விட்டுருங்க. தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. அப்படின்னா தான் நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 இல்லைன்னா 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க. நான் பெரிய வெங்காயம் இவ்வளோலாம் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், இவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தட்டி போட்டுருங்க. கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இஞ்சி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை இறக்கி நம்ம மோர் குழம்புல விட்டால் சுவையான வாழைத்தண்டு மோர் குழம்பு ரெடி ஆயிரும். சாப்பிட சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா டேஸ்டாட்டும் இருக்கும். பாருங்கள், வாழைத்தண்டு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.